நம்ம எல்லாருக்குமே வெளி மனசுன்னு ஒன்று இருக்குதுங்க, ஆழ் மனசுன்னு ஒன்று இருக்குது. புரியுதுங்களா? வெளிமனதோட ஆற்றல் எவ்வளவுனா 10%. ஆனா உள்மனது இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய ஆற்றல் 90%. நீங்கள் பகல் கனவு காணும் பொழுது எப்பொழுதுமே அது வெளிமனது சம்பந்தப்பட்டது. புரியுதுங்களா? அது நிறைவுக்கு வராது. ஏனென்றால் எப்பொழுதுமே பகல் கனவு நம்ம உள்ளத்தின் ஆழத்துல என்ன இருக்குதோ அதற்கு எதிர்மறையாகத்தான் இருக்கும். பாருங்க, ஒருத்தவங்க பிச்சைக்காரராக இருந்தா அவங்களுடைய கனவு என்னாகும்? உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரர் ஆவது போன்று அவங்க கற்பனை பண்ணுவாங்கல்ல. உங்களுக்கு யாருக்கிட்டையும் அன்பே கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? நிறைய அன்பு கிடைக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணுவீங்க. அப்படின்னா யாருக்கு காசு இல்லையோ அவங்க தான் கோடீஸ்வர கனவு காணுவார்கள், பகல் கனவு. அப்ப நீங்க பகல் கனவு காணுறீங்கன்னா அந்த குறிப்பிட்ட ஒரு காரியம் உங்ககிட்ட இல்லை என்று அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப எது இல்லையோ அதையத்தான் நீங்கள் கற்பனை, அதற்கு எதிர்மறையாக அல்லது எதிர்மறையை நேர்மறையாக நீங்க கற்பனை செய்றீங்க. அன்பார்ந்தவர்களே, ஒரு உண்மை என்னவென்றால், எதை நீங்கள் பகல் கனவாக கற்பனை செய்கிறீர்களோ அது நிஜமாக மாறாது. ஆகவே தயவு செய்து இப்பொழுது என்னென்னலாம் நீங்கள் பகல் கனவு காண்கின்றீர்களோ அதற்கு எதிர்மறையாகத்தான் வாழ்க்கை அமையும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அதற்கு பதிலாக இரவிலே வரக்கூடிய கனவை நீங்கள் பக்குவப்படுத்தினால் கண்டிப்பாக உங்களுடைய ஆழ்ந்த மனது எண்ணங்கள் நேர்மறையாக மாறிவிடும்.